அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹுவின் படைப்புகளில் மனிதர்களால் புலப்படுத்த முடியாத மற்றும் புலப்படாத பலவிதமான படைப்புகள் உள்ளன. மனிதர்களை விட பல மடங்கு பெரிய மற்றும் எடை கொண்ட உயிரினங்கள், யானை முதல் நுண்ணிய கிருமிகள் வரை, சுப்ஹானல்லாஹ், இவை அனைத்தும் அல்லாஹுவின் படைப்புகளே. இவற்றை பார்க்கும்போது மனிதர்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது. இது போன்ற ஒரு படைப்புதான் ஆனகோண்டா என்ற மாபெரும் பாம்பு. இந்த உயிரினங்கள் பாவிகளுக்கு மறுமையில் கிடைக்கவிருக்கும் பயங்கரமான தண்டனையை நினைவூட்டுகின்றன. அதாவது, இதைவிட பல மடங்கு பெரிய மற்றும் எடை கொண்ட பாம்புகள் மறுமையில் அல்லாஹுவின் தண்டனைக்கு ஆளானவர்களுக்கு இருக்கும். அல்லாஹு நம்மை அனைவரையும் காப்பாற்றுவானாக. ஆம், இது போன்ற பாம்புகளின் வயிற்றிலிருந்து காணப்பட்டவை ஆச்சரியமூட்டும் காட்சிகளாக இருந்தன. இது போன்ற பாம்புகள் தென் அமெரிக்காவிலும் அமேசான் காடுகளிலும் மற்றும் பிற பகுதிகளிலும் காணப்படுகின்றன. இந்த உயிரினங்கள் தங்கள் இரைகளை விழுங்கி விடுகின்றன. மற்றொரு இரையை கண்டவுடன் வயிற்றில் உள்ளவற்றை வெளியேற்றிவிட்டு புதிய இரையை விழுங்க முயற்சிக்கின்றன. பச்சை மற்றும் மஞ்சள் நிறங்களில் இவை காணப்படுகின்றன. இது போன்ற ஒரு பாம்பு ஒரு பெண்ணை விழுங்கியதாகவும் காணப்பட்டது. சமூக ஊடகங்களில் இது போன்ற வீடியோக்கள் பரவுவது வழக்கமாக இருந்தது. ஊர் மக்களிடையே அவர்களுடன் வாழ்ந்தவர்கள் அவ்வப்போது காணாமல் போவது, இது போன்ற பாம்புகளின் வயிறு வீங்கி இருப்பது காணப்படுவதுண்டு. அவற்றை பிளந்து பார்க்கும்போது அவர்களின் உடல்கள் அதற்குள் காணப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ், சில மேற்கத்திய நாடுகளில் இது ஒரு வழக்கமான காட்சியாக உள்ளது. ஸ்பெயினில் உள்ள ஆண்டலூசியா என்ற பகுதியில் 14 வயது பெண்ணை ஒரு பாம்பு விழுங்கியதாக காணப்பட்டது. பின்னர் ஊர் மக்கள் சுற்றுப்புறத்தை ஆய்வு செய்து அந்த பெண்ணின் காலணிகள் மற்றும் பிற பொருட்களை கண்டனர். ஆனால் அந்த பெண்ணை எங்கும் காணவில்லை. தேடுதலின் போது ஒரு ஆனகோண்டாவை கண்டனர். அதன் வயிறு வீங்கி இருந்தது. பின்னர் அவர்கள் அதன் வயிற்றை பிளந்து பெண்ணின் உடலை வெளியே எடுத்தனர். இது போன்ற ஒரு அனுபவத்திற்கு ஆளான ஒரு முஸ்லிம் பெண் தெளிவாக கூறுகிறார், எனது வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டது. நான் அசர் தொழுகையில் ஈடுபட்டிருந்தேன். அப்போது இது போன்ற ஒரு பாம்பு என்னை விழுங்கியது. நான் அல்லாஹுவிடம் என்னை காப்பாற்றுமாறு உதவி கேட்டேன். அந்த பாம்பு என்னை விழுங்கிய போது அதன் வயிற்றில் எல்லாம் ஒரு கனவு போல தோன்றியது. நான் நபி ஷொய்டி அவர்களுக்கு தொடர்ந்து சலவாத் ஓதி வந்தவளாக இருந்தேன். பின்னர் அவர்கள் என்னை வெளியே எடுத்த போது நான் மயங்கிய நிலையில் இருந்தேன். அவர்கள் என்னை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மருத்துவர்கள் என்னிடம் கூறினார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தன்னை வழிபடுபவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் மட்டுமே. அல்லாஹுவை வழிபடுவதற்கு இறைவன் தௌஃபீக் அருள்வானாக. ஆமீன்.